குட் மார்னிங், வெல்கம் டு செமிராஸ் டைரிஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வஞ்சிர மீன் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மீன் வந்து செம்ம பெருசுங்க. பார்க்கும் போதே தெரியும். இருங்க, எங்கள் மம்மி உங்களுக்கு பிடிச்சி காட்டுவாங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. எத்தனை மீன் பார்த்து சாப்பிட்டாலும் அது கட்டிங்கில் தான் நம்ம பார்த்து வாங்கி சாப்பிடுவோம். இந்த மாதிரி முழு மீன்லாம் ரொம்ப ரேரில். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஸ்ப்ரைசிங்காக இருக்குது. இந்த ஃபிஷ் வந்து ஒரு ஃபிஷ்ஷர் அங்கிள் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்பா சொல்லி வச்சுருந்தாரு. ஸோ அதனால் ஒரு அரவுண்ட் 4 மணி, ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு சடனாக யார் பெல் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பார்த்தா அந்த அங்கிள் வந்து இதை ஆட்டோலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் வந்து அம்மா எடுத்து அதை பேக் பண்ணி அடுத்த நைட்டே எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டிங்க்கு கொடுத்து அனுப்பியாச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபிஷ் வந்து நம்ம வீட்டிலலாம் கட் பண்ண முடியாதுன்னு சொல்லி மார்க்கெட்டில் கட் பண்ணிட்டு வந்துட்டு, ஸோ இதை வந்து 3 பீசஸ் டிவைட் பண்ணி அம்மா வந்து வச்சுருக்காங்க. ஸோ பெரிய பெரிய ஃபிஷ்ஷு அந்த ஸ்லைசஸ்லாம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, அடுத்தது இந்த குட்டி குட்டியாக இருக்கிற தலை, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸ் வால், அந்த மாதிரி ஃபிஷ்லாம் குழம்பு வச்சிடலாம். ஸோ மீதி இருக்கிற நடுப்பகுதி அதுவும் என்ன சொல்கிறது, ஃப்ரீசரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையுமே இப்போது வாஷ் பண்ணி அம்மா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சைடு சாப்பாடும் வெந்துட்டுருக்கு. ஸோ க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு மசாலா போட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃபிஷ்லாம் கிடைக்கும் போது அப்போவே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஒரு தனி ஹாப்பினஸ், ஒரு நல்ல மொமெண்ட் அதுன்னு சொல்லலாம். க்ளீன் பண்ணும்போது அந்த நடுப்பகுதியில் இருக்கிற அந்த டர்ட்டிஸ்லாம் எடுத்துடணும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. க்ளீன் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னே சொல்லிடலாம். ஸோ அடுத்த வாஷ்க்கு போடுறாங்க அம்மா. ஸோ அதெல்லாம் நல்லா, ஏன்னா கொஞ்சம் அது வந்து பெரிய பெரிய சைஸாக இருக்கிறதுனால அது புட்டுக்க போதுன்னு பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அண்டு நெக்ஸ்ட் வந்து இதை வச்சு ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ் அப்படி கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோம், ஃபிஷ் வச்சு நிறைய. ஸோ இப்போ வந்து வெறும் ஃபிஷ் ஃப்ரை அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு அம்மா மசாலாலாம் போட்டு சூப்பராக மேரினேட் பண்ணி வச்சுட்டாங்க. சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. எப்படா ஃப்ரை பண்ண போகிறாங்களோன்ட்டு அப்படியே டெம்ப்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மீனெல்லாம் வந்து குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு அம்மா சொல்லிட்டாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் ரசம், சாதம், அப்புறம் பருப்பு கடையல், அப்புறம் எக் ஆம்லேட், அதாவது இது வந்து நாட்டுக்கோழி எக்கு, அதுக்கப்புறம் கீரை பொரியல், இது எல்லாமே செஞ்சுட்டாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக ஃபிஷ் மட்டும் தான் இருக்குது. இந்த ஃபிஷ் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்காக மேரினேட் பண்ணி வைக்கிறோம். இது வந்து லைட் மசாலா தான் போட்டிருக்கோம். அடுத்தது ஃபிஷ்ஷு வந்து நல்லா தவால இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம சேனலை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் காட்டும், நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு காட்டும். அண்ட் என்னுடைய சேனல் நேம் செமிராஸ் டைரிஸ். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். Until then, bye bye from Zemira's Diaries. Thanks.